நான் தேடும் சொந்தம். பாடல் 2. எனது நாயகமே, ஏகாந்தமான உலகில் என் இதயம் ஏங்கி விம்மும் பொழுது எனது விம்மல் போக்கி ஊக்கம் கொடுப்பது நீதான். உறவுகளின் பாதையிலும் விரிசல்களின் நடுவிலும் ஊடுருவி பாயும் உயிர் நீதான். தென்றலின் நடையில் உனது காலடி ஓசை கேட்கின்றது. கொண்டலின் மையத்திலும் நினது பேரொளி ஜோதியாய் நிற்கிறது. உன் சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் சித்திரம் வரைந்து எனக்குள் நினது சிநேகம் வளர்த்தவன் நீதான். என் அருமை நேசனே, இரவு சாமத்தில் இதழ் வெறிக்கும் மலரில் பூமகள் உனக்கு பூஜை செய்கிறாள். அங்கு நீ அமர்ந்திருப்பாயென வாசம் நுகர்ந்து ஓடி வந்தேன். நீயோ என் ஆசி வழியே புகுந்து இதயத்திற்குள் அமர்ந்து விட்டாய். நித்திய ஜீவனே, சில்லென்ற பனிக்காற்றால் நித்தமும் என்னை சிலிர்க்க வைக்கிறாய். நெஞ்சம் நிறைந்து தேட வைக்கிறாய். கங்குல் கவிந்த வேளையில் கன்னிக்கற்கள் வானத்தூரிகையில் கனிந்து மின்னுகிறதே. ஐயா, அங்குதான் உன் மணிமண்டபமோ? காற்று கொஞ்சம் பனித்தூறலை கவர்ந்து வந்து பூமாதுவின் மடியில் கொட்டி வைக்கிறதே. உன் சிரிப்புதான் வெண்பனியாய் மௌன மொழியாய் பொற்களில் சிதறுகிறதோ? என் அரும் சிருஷ்டி பிரவாகமே, எனது கவியரசே, மர இலைகளுக்கு மட்டும் நீர் வருவது மர்மமாய் தெரிந்து போகிறது. ஆரவாரமாய் சலசலந்து ஆசையாய் உன்னோடு உறவாடுகிறது. தென்றலாய் நீ தவழும்போது தொட்டு உன்னை நிதர்சனம் செய்கிறது. எனது நித்திலனே, நிதமும் நீ வருவாய் எனத்தான் நிம்மதியற்று ஏக்கமாகவே நிலைமறந்து இறுகிப் போகிறேன். கார்த்திகை திங்கள் காலை வேளை ஈரத்தூறல் ஓரச்சுவரில் கோலம் போடுகிறது. வாசல் நனைந்து பள்ளம் பதுங்கும் வானமலை நீராகி ஓடை வெடிப்புகளிலும் பாறை வெடிப்புகளிலும் ஆர்வ மிகுதியால் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பூமியோ தாகமாய் வரும் மழையை தாவி தாவி இழுத்து கொள்ளுகிறது. ஐயா, நானும் உனது அன்பு மழைக்காய் தாகமாய் இருக்கிறேன். என் நேசனே, என் அருகே எப்பொழுதில் நீர் வருவீர்? உன்னிடம் சரணடைவதே எனது ஜென்ம லட்சியமும் இரகசியமும். என் ஞான திருமணியே, என் நேசமான தேவனே, ஆமேன்.